அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் முஹம்மது இம்தியாஸ் அல் புகாரி. நபியின் நேசத்தை பற்றியான அவசியமும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதின் நன்மையை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். முதலாவதாக, இதுவெல்லாம் சுன்னத். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவெல்லாம் சுன்னத் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். முஹத்திஸீன்கள் கூறுகிறார்கள், கௌலு வ ஃபிஅலு வ தக்ரீர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகள், அமல்கள், மேலும் அங்கீகரிப்புகள். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைக்கப்பட்டதின் முறை, குணங்கள், மேலும் வாழ்க்கையை பற்றி இதுவெல்லாம் சுன்னத் என்று முஹத்திஸீன்கள் பலர் கூறுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல் குர்ஆன் பல இடங்களில் பேசுகிறது. ரப்புல் ஆலமீன் பல வகையான நன்மைகளை பற்றி, பல வகையான தன்மைகளை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகின்றார். ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவது, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவது அவருடைய மனோ இச்சையை பின்பற்றி அல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை வஹியாக கொடுக்கின்றானோ அதை தான் பேசுவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகின்றான். மேலும் ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி வலுப்படுத்துகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், நபியே நீர் கூறுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக அல்லாஹ் மன்னிப்பான், மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக கிருபையுடனாகவும் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கு நபியின் நேசத்தை கட்டாயமாக்குகிறான். யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய நேசம் பெற வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னா மிகவும் அவசியமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பல இடங்களில் இதை தெரிவிப்படுத்துகிறான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸும் இதற்கு சான்றாக இருக்கிறது. ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவரும் முழுமையான முஃமினாக முடியாது. எதுவரை என்றால், ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்களுடைய தாய் 10 மாதம் சுமந்திருக்கலாம், உங்கள் தந்தை உங்களுக்காக உழைத்திருக்கலாம், அவர்களை எல்லாம் விட, உங்களுடைய நண்பர்களை எல்லாம் விட, இந்த உலக மக்கள் எல்லோரையும் விட நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது முழுமையான நேசம் வைக்கவில்லை என்றால் நீங்கள் முழுமையான முஃமினாக முடியாது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாரின் மீது இந்த உலகத்தில் நாம் நேசம் வைக்கிறோமோ அவர்களோடு தான் நாளை மறுமையில் நாம் இருப்போம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இதனை அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்படிப்பட்ட நேசத்தை இந்த சஹாபாக்கள் வைத்திருந்தார்கள் என்பதனை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா விதமான விஷயங்களையும் எழுதக்கூடியவர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் எல்லா விதமான செய்திகளையும் எழுதுவார். ஒருமுறை குறைஷிகள் சொன்னார்கள், எல்லா விதமான செய்திகளையும் எழுதி கொண்டிருக்கிறீர்கள், அவரும் மனிதர் தானே, அவர் நல்லவைகளும் சொல்லலாம், சில நேரங்களில் கோபத்தினால் வேறு சொல்களும் சொல்லலாம் என்று சொல்லும் பொழுது அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுவதை நிறுத்திவிட்டார்கள். இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உக்துப் ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, நீங்கள் எழுதுங்கள், என் உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா ஹரஜ மின்னி இல்லா ஹக்குன், என்னிடம் ஹக்கை தவிர வேறு எந்த விதமான சொற்களும் வராது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத் தருகிறார்கள். இன்னும் ஒரு இடத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 10 ஆண்டுகள் இருந்தேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஃப் என்ற, அதாவது சீ என்ற வார்த்தை கூட என்னை சொல்லியது கிடையாது என்பதாக கூறுகிறார்கள். மேலும் இதனை ஏன் செய்தாய், இதை இப்படி செய்திருக்கலாம் என்று கூட என்னை திட்டியது கிடையாது என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னும் ஒரு வேளையில் பத்ருடைய காலம், பத்ருடைய யுத்தத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்களை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். போருக்கான தயாரிப்பு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேளையில் சவாத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செயலை செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்களை சரி செய்து கொண்டிருக்கும் பொழுது சவாதை சரியாக நிற்க வேண்டும் என்பதற்காக குச்சியால் செய்கை செய்து நிற்க சொல்கிறார்கள். சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு தீங்கிழைத்து விட்டீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொல்கிறார்கள். சவாத் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததும் சவாத் ரலியல்லாஹு அன்ஹு செய்த செயல் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுக்கு நிலைமை நன்றாக தெரியும், இந்த போர்க்களத்தில் நான் உயிரிழந்து விட்டேன் என்றால் கடைசியாக தொட்ட தோல் உங்களுடையதாக இருக்க வேண்டும் என்பதாக நான் இந்த செயலை செய்தேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், நபியின் மீது தன் உயிரை விட அதிகமாக நேசம் வைத்தவர்கள் தான் சஹாபாக்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள்
சஹாபாக்களுடைய வார்த்தைகளை இன்று பலர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சஹாபாக்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போல. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகின்றான், ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய வழியும் பின்பற்றி நாம் உயரத்தை அடைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு அழகான சம்பவம், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குடலிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட வருகின்றது. அந்த நேரத்தில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த செயல் என்ன தெரியுமா? அப்பொழுது ஒரு நபர் வருகிறார். பேசிக்கொண்டு செல்லும் பொழுது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபருடைய காலை பார்க்கிறார்கள். கரண்டைக்கு கீழ் ஆடை இருப்பதாக கண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வெறுத்தார்கள் என்பதனை உணர்ந்து அவர்கள் சொன்னார்கள், வாலிபரே, உங்களுடைய ஆடையை உயர்த்தி போடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை நினைவுபடுத்தினார்கள். யோசித்து பாருங்கள், உயிருடைய நிலைமை அப்படி இருக்கும் பொழுது யாராவது சுன்னத்தை பற்றி கவலைப்படுவார்களா? ஆம், பட்டார்கள். அவர்கள் தான் சஹாபாக்கள். தங்களுடைய நிலை இப்படி இருக்கும் என்பதை தெரிந்தும் சஹாபாக்களுடைய நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எந்த விதமான சுன்னத்தும் நம் கண் முன்னால் பாழாகிவிடக் கூடாது என்பதுதான். ஆனால் நம்மவர்களை யோசித்து பாருங்கள், இன்று பலர் நமக்கு தெரிந்திருந்தாலும், அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சுன்னத்தை பின்பற்றவில்லை என்றால் ஏன் நம்முடைய உள்ளம் அதனை எளிதாக எடுத்துக் கொள்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை முதலில் நாம் தேடி தேடி செய்ய வேண்டும். அடுத்து பனு தீனார் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, உஹது போர்க்களம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்பதாக ஒரு பொய்யான செய்தி பரப்பப்படுகிறது. இதனை கேட்ட அந்த பெண்மணி ஓடி வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைமை என்ன ஆகிவிட்டதோ என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு ஓடி வரும் பொழுது செய்திகளை கேள்விப்படுகிறார்கள். உங்களுடைய தந்தை இறந்து விட்டார், உங்களுடைய மகன் இறந்து விட்டார், உங்களுடைய சகோதரன் இறந்து விட்டார், உங்கள் பிள்ளை இறந்து விட்டார். ஒரு பெண்ணிற்கு இருக்கக்கூடிய 4 ஆண் துணைகளும் இறந்து விட்டார்கள் என்பதாக அந்த போரில் இருந்து செய்தி வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறார்கள் என்பதாக அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண அந்த பெண்மணி ஓடோடி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததும் சொல்கிறார்கள், குல்லு முஸீபத்தின் பஅதக ஜலல் யா ரசூலுல்லாஹ். எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு பிற்பாடுதான், எல்லா விதமான செய்திகளும் உங்களுக்கு அப்புறம் தான் என்பதாக சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கண்ணியத்தை பேணினார்கள் அந்த பெண்மணி. யோசித்து பாருங்கள், ஒரு பெண்ணிற்கு இருக்கக்கூடிய ஒரு 4 ஆண் துணைகளும் இறந்து விட்டால் அந்த பெண் கவலைப்படாமல் என்னுடைய அல்லாஹ்வின் தூதர் எப்படி இருக்கிறார்கள் என்பதாக கேட்டார்கள் என்றால் நம்முடைய நிலையை யோசித்து பாருங்கள், நாம் எவ்வளவு அந்த நேரத்தில் சிந்தித்திருப்போமா என்பதனை யோசித்து பாருங்கள். முதலாவதாக நாம் சுன்னத்தை எப்படி பார்க்கிறோம் என்பதனை யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு கூட்டம் குர்ஆனை மட்டும்தான் பின்பற்றுவேன் என்று, ஒரு கூட்டம் ஹதீஸை மட்டும்தான் நான் பின்பற்றுவேன் என்று. ஆனால் சரியான பார்வை இது, குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் ஒரே தரத்தை கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த இந்த குர்ஆனையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த குர்ஆன் மட்டும் போதும், சுன்னாவை விட்டு விடுவேன் என்று சொன்னாலோ, சுன்னா போதும் குர்ஆனை விட்டு விடுவேன் என்று சொன்னாலோ மார்க்கத்திற்கு புறமானது. அல்லாஹ் அவரை பாதுகாக்க வேண்டும். ஆனால் இன்று பல கூட்டம் அப்படி சுற்றி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குர்ஆனுக்கு சுன்னா தேவை, சுன்னாவிற்கு குர்ஆன் தேவை, இரண்டையும் பிரித்து பார்க்கவே முடியாது என்பதாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நாம் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றொன்றை எடுத்துக்கொள்ள முடியாது என்பதனை சொல்ல முடியாது. குர்ஆனும் ஒன்றுதான், ஹதீஸும் ஒன்றுதான். குர்ஆன் ஒரு சில விஷயங்களை சொல்லும், அதனை தெளிவுபடுத்தும் வண்ணமாக ஹதீஸ் பல விஷயங்களை சொல்லும். அதுதான் இந்த குர்ஆனிற்கும் சுன்னாவிற்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபியை நேசிப்பதனால் கிடைக்கக்கூடிய உயர்தரமான பதவி என்ன தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து மறுமை நாள் எப்பொழுது வரும் என்பதாக கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதற்கான தயாரிப்பை நீங்கள் செய்து விட்டீர்களா என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொன்னார், அதற்கான தயாரிப்பு ஒன்றும் இல்லை, ஆனால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நான் நேசிக்கின்றேன் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பாய் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் சஹாபாக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது. அதுதான் ஈமானுடைய வெளிச்சம் என்பதாக நாம் நினைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயத்தை நாம் கவனித்தோம் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் நின்று வணங்குகிறார்கள், கால்கள் வீங்கும் அளவிற்கு. இதனை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி, ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டபொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள அடியானாக அல்லாஹ்விற்கு இருக்க வேண்டாமா என்றார்கள். இன்று நம்முடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். ஒரு இமாம் அதிகப்படியான நேரங்களை எடுத்துக்கொண்டார் என்றால் அவர்கள் மீது கடிந்து கொள்கிறோம், கோபம் கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் கால் வீங்கி நின்று தொழுதார்கள் என்றால் அது அப்தியத்துடைய வெளிப்பாடுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட செயல்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ்வின் தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌம 100 மர்ரா, நான் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல் இஸ்திக்ஃபார் செய்கின்றேன் என்பதாக. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி தினந்தோறும் 100 முறை பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் என்றால் நம்முடைய நிலைமையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்று இதுவெல்லாம் கூட பாவமா என்று தெரியாமல் சர்வ சாதாரணமாக அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்வில் அதிகமான பங்கு இஸ்திக்ஃபாருக்கு இருக்க வேண்டும். இஸ்திக்ஃபார் ஒரு மனிதனை அல்லாஹ்விடம் நெருக்கமாக ஆக்கக்கூடிய ஒரு அமல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபியின் நேசத்தை நாம் எப்படி வெளிப்படுத்தலாம் என்றால், முதலாவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை தேடி அதனை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயலை எப்படி செய்திருப்பார்கள், நாம் ஒரு செயலை செய்ய போகிறோம், அந்த செயல் எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்பதனை தேடி கேட்டு அதனை அப்படி செய்ய வேண்டும். இதுதான் ஒரு அடியான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய முழுமையான நேசம் என்பதற்கான அடையாளம். இரண்டாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் மலாயிகமார்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பதிகின்றான். மூன்றாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை புரட்டி படிக்க வேண்டும். இன்றைய இளைஞர்களை பற்றி நாம் பேசினோம் என்றால், ஏதோ ஒரு நடிகர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், அவர்கள் செய்த செயலை அப்படியே செய்கின்றோம். ஆனால் நமக்கும் தெரியும் அவர்கள் நடிப்பது அவர்களுடைய சுகத்திற்காக தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்ற பதில் தான் வரும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் எல்லோருக்குமானவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தில் நன்மை இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தரத்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை ஒரு முறையாவது வாலிப சமூகம் புரட்டி படிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கட்டாயம் நமக்கு வந்திருக்கிறது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகளை பற்றி நாம் படித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட எளிமை, பணிவு போன்ற எல்லா விதமான குணங்களும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அங்கமாக வைத்துக் கொண்டு அதை பழக வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நாம் மற்றவர்களுக்கு, குறிப்பாக நம்முடைய சந்ததிகளுக்கு அவசியம் அதனை பழக்கப்படுத்த வேண்டும், அதனை சொல்லித்தர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சிறு வயதிலிருந்து குழந்தைகளை நீங்கள் பழக்கப்படுத்தி விட்டீர்கள் என்றால் வயதானால் அவர்கள் யோசித்து பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கக்கூடிய நேசம் அவர்களுக்கானது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்த பெற்றோர்களுக்கானது, அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்த பெரியவர்களுக்கானது, சிறியவர்களுக்கானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டது என்றால் அவனுடைய எல்லா விதமான காரியங்களும் சரியாகிவிடும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும் இன்ஷா அல்லாஹ். நாம் சுன்னாவை பின்பற்றவில்லை என்றால் என்ன நடக்கும்? பிதஅத்துகள் அதிகமாகி அது நன்மையுடைய செயல்களாக கருதப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சூழலை நாம் அதிகமாக இன்று பார்த்து வருகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, நம்முடைய சிந்தனையை மாற்றி அதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குல்லு பிதஅத்தின் தலாலா, எல்லா விதமான பிதஅத்துகளும் தலாலத்தை சேர்ந்து, எல்லா தலாலத்தும் நரகத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. அப்படிப்பட்ட கெட்ட விஷயங்களை விட்டு, பிதஅத்தான விஷயங்களை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தீமையான செயலை செய்கிறார், அப்படிப்பட்ட தீமையான செயலை நாம் எப்படி அணுக வேண்டுமோ, அந்த நபரை எப்படி அவருக்கு சுட்டி காட்ட வேண்டுமோ அப்படி சுட்டி காட்ட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அப்படி தன்மையான மென்மையான முறையில் அவரிடம் அணுக வேண்டும். நீ எல்லாம் முஸ்லீமா, நீ தொழுகவில்லை என்றால் நீ காஃபிர் என்பது போன்று நாம் முஃப்திகளாக மாறிவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு மனிதரை அணுகுவாரோ அப்படிப்பட்ட அணுகுமுறையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் ஒரு மனிதனின் மீது புறம் சொல்வது என்பது இன்றைய நாட்களில் சர்வ சாதாரணமாகிவிட்டது. பெண்கள் வீடுகளில் மற்றவர்களை பற்றி பேசுகிறார்கள் என்றால் ஆண்கள் சலித்தவர்கள் அல்ல. நண்பர்களோடு சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால் பிறரை பற்றி பேச ஆரம்பித்து விடுகிறோம். அது ஏதோ குளிரில் காயக்கூடிய நெருப்பை போன்று இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி செய்வதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு நமக்கு எந்த விதமான அருகதையோ அதற்கான உரிமைகளோ நமக்கு கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம் பேசுவதை முற்றிலும் தவிர்த்து கொண்டார்கள். புறம் பேசுபவர்களை கண்டு வெறுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, புறம் பேசுவதை விட்டு நாம் நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும். நம் சுற்றுச்சூழலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட அனைத்து சுன்னத்துகளையும் நாம் பேணி பின்பற்றி கொண்டோம் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அப்படிப்பட்ட எல்லா விதமான சுன்னத்துகளையும் பின்பற்றி ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம் ஈன்றோர் சான்றோருமான அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பாக உம்மத்தே முஹம்மதியாவிற்கு தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.